ஒரு பசுமை நிறைந்த கிராமம். அதன் அருகே அமைதியான ஒரு காடு. அந்த காட்டில் குமரன் என்ற ஒரு அமைதியான யானை வாழ்ந்தது. மனிதர்களையும் மண்ணையும் அது ஒரே பார்வையில் புரிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான உயிர். ஒரு காலத்தில் இந்த கிராமத்தின் வயல்கள் மணமுள்ள நெல்லாலும் சுவை நிறைந்த காய்கறிகளாலும் நிறைந்திருந்தன. குமரன் அந்த வயல்களை பார்த்து மகிழ்ந்தது. ஆனால் காலம் மாறியது. ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் வயலுக்குள் நுழைந்தன. வாசனை மாறியது, தண்ணீர் மாறியது, மண்ணின் உயிர் மெல்ல மங்கியது. ஒரு நாள் குமரன் வயலுக்குள் நுழைந்தது. ஒரு பயிரை தன் துதிக்கையால் தொட்டதும் அது உடனே விலகியது. இது உணவு இல்லை என்று அதன் மனம் உணர்ந்தது. அந்த இரவு காட்டில் ஒரு குட்டி யானை உடல்நலக்குறைவால் தவித்தது. குமரனின் கண்களில் மௌனமான வேதனை. அடுத்த நாள் ஒரு சிறிய வயல். அங்கே மாட்டுச்சாணம், கம்போஸ்ட், இலைச்சாறு. எந்த கசப்பு வாசனையும் இல்லை. மண் உயிரோடு இருந்தது. குமரன் மெதுவாக அந்த வயலுக்குள் சென்றது. ஒரு காய், ஒரு இலை, மணம், சுவை. இதுதான் உணவு என்று அதன் மனம் சிரித்தது. அந்த நாளிலிருந்து குமரன் அந்த இயற்கை வயலை காப்பாற்றத் தொடங்கியது. இரவில் அபாயம் வந்தால் முன்னால் நின்றது. மனிதனும் யானையும் இயற்கையும் ஒன்றாகின. இந்த மாற்றம் ஊர் முழுவதும் பரவியது. மண் மீண்டும் உயிர்க்கற்றது. பறவைகள் திரும்பின. வயல்கள் சிரித்தன. இன்று குமரன் வெறும் யானை அல்ல, இயற்கையின் ஒரு காவலன்.